முடியாத இடத்துக்கு சித்தார்த்த வசியம் பண்ணி கூட்டிட்டு போறேன், அது என்னோட கோட்டை அப்படி இப்படின்னு என்னென்னவோ பில்டப்பா சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்னடான்னா இந்த ராணி போய் அசால்ட்டா கூட்டிட்டு வந்துட்டா. என்ன தமன்னா, நீ ஏதோ பிராங்க் பண்றன்னு பார்த்தா உண்மையாவே ராணி சித்தார்த்த கூட்டிட்டு வந்துட்டா. அதான் தெரியுதுல்ல, அப்படியே திரும்ப திரும்ப அதையே கேக்குறீங்க. அப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சுதான் நீ இப்படி கடுப்புல இருக்கியா? நானாதான் வந்து உன் கோவத்தை இன்னும் கிளறிட்டேனா? தமன்னா இரு தமன்னா. ராணி திரும்பவும் இச்சாதாரி கிட்ட இருந்து சித்தார்த்த காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டா. அதனாலதான் தமன்னா இவ்வளவு கோவத்துல இருக்கா. இது தெரியாம நான் வேற வந்து அவளை இன்னும் கடுப்பேத்திட்டேன். ஆனா சித்தார்த்த 7 மலை 7 கடல் தாண்டி கூட்டிட்டு போய் வச்சா கூட இந்த ராணி எப்படிதான் மோப்பம் பிடிச்சு போய் கூட்டிட்டு வந்துடுறாவளோ தெரியலையே. இவளுக்கு தான் கலியுக சாவித்திரின்னு பட்டம் கொடுக்கணும் போல இருக்கு. தேவையில்லாம நம்ம அக்காவுக்கு சாவித்திரின்னு பேர் வச்சிருக்காங்க. ஐயோ, தமன்னா வேற கீழே போறா, நானும் போலன்னா அதுக்கு வேற திட்டுவா. தாத்தா, என்ன தாத்தா வீடு பயங்கரமா களை கட்டி இருக்கு? நாளைக்கு என்னன்னு மறந்து போச்சா? நவராத்திரி ஆரம்பிச்சிடுச்சுப்பா. நாளைக்கு சரஸ்வதி பூஜை. என்ன மறந்துட்டியா? என்ன சித்தார்த், ராணி பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து உன்னோட கேலண்டர் முழுக்க முழுக்க ராணியால சுத்திட்டு இருக்கு. சித்தி, நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க. அவருக்கு என்ன சுத்தி இல்ல, என் வயித்து உள்ளார இருக்கிற பாப்பாவை சுத்தி. ஆமா சித்தார்த், என்ன ஒரு அதிசயம். ராணிய கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வர. நீங்க 2 பேரும் ஜோடியா எங்க போயிட்டு வரீங்க? ஆட, உங்களதான்ப்பா கேக்குறேன், எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரோம் தாத்தா. பரவாயில்லையே, 2 பேரும் ஒன்னா கோயிலுக்கெல்லாம் போறீங்க. அட போங்க தாத்தா, இதுவே எனக்கோசரமா தாடிகாரம் பண்றான். ஏதோ என் வயித்துக்குள்ளார பாப்பா இருக்குதுனால பாப்பா பேரை சொல்லி நான் என்ஜாய் பண்ணிருக்கிறேன். ஏதோ சொல்லுவாங்களே, நெல்லுக்கு பாயிற தண்ணி அப்படியே புல்லுக்கும் பாயோன்னு, அதே கதை தான். பாத்தியா தமன்னா, அவ எப்படி எல்லாம் சமாளிக்கிறான்னு. இச்சாதாரியோட பிளானை உடைச்சிட்டு சித்தார்த்தம் மீட்டு கூட்டிட்டு வந்திருக்கான்னா அவ லேசுப்பட்ட ஆளே கிடையாது. அதான் தெரியுதுல்ல, எதுக்காக திரும்ப திரும்ப அதையே சொல்லி என் மூளையை சூடேத்துறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ராணி எவ்வளவு பெரிய கொம்பா இருந்தாலும் சித்தார்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை தோத்தாலும் இச்சாதாரி நினைச்சதை முடிக்காம விடவே மாட்டா. ராணி, நாளைக்கு சரஸ்வதி பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. போன வருஷம் தமன்னாவும் நீயும் பாட்டு பாடுனீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் பாட்டு போட்டி வைக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்த. பாத்தீங்களா, உங்க வைஃப் நான் தோத்துட்டேன்னு சொல்லாம சொல்லி கிண்டல் பண்றாங்க. நீ எதுக்காக தமன்னா அவ பேச்செல்லாம் காதல போட்டுக்கிற? போன வருஷம் தோத்தா என்ன, இந்த வருஷம் ராணிய எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்யலாம். அதையே தான் நானும் செய்ய போறேன். அதெல்லாம் எதுக்கு அத்த? அதுக்கு இல்ல சித்தார்த். என்ன ராணி, ஓகேவா? ஏன் அமைதியா இருக்க? நான் ரெடி தான், நான் ரெடி. ஏய், சும்மா இருக்க மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வரைக்கும் 3rd trimester-னா 28வது வாரத்துல இருந்து 40வது வாரம் வரைக்கும். இதுதாங்க கணக்கு. ஓ, இம்மா கணக்குக்குதா? முன்னெல்லாம் மருத்துவச்சி வந்து நாடு பூச்சி பார்த்து கர்ப்பம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலை அது இதுன்னு நாள் ஓடும். 9ஆம் மாச வலி வந்துச்சுன்னா வீட்டுக்கே வந்து பிரசவம் பார்ப்பாங்க. சுக பிரசவத்துல குழந்தை பிறந்துரும், அவ்வளவுதான். அப்பெல்லாம் அப்படித்தாம்மா.
அந்த காலத்துல கர்ப்பங்கிறது சாதாரணமான சுலபமான விஷயமா இருந்துச்சு. இப்பெல்லாம் கர்ப்பமான காலத்துல இருந்து பொண்ணுங்க நடக்க கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, இத சாப்பிடணும் இத சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு அட்டவணையை போட்டு குழந்தை பெத்துக்கிறதைய பெரும் போராட்டமா எல்லாம் ஆக்கிட்டாங்க. ஆமா ஆமா. எல்லாம் சரிதான். ஏன்பா நீ வரைஞ்ச இந்த படத்துல என்ன ரகசியம் இருக்கு? அதானே. தாத்தா, இந்த ட்ரைமிஸ்டர் காலத்துல கன்சீவா இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும். அடிக்கடி டயர்ட் ஆயிடுவாங்க, ஏதோ ஒரு மாதிரி வெக்ஸா இருப்பாங்க, ஒரு மாதிரியான ஃபீல். அடிக்கடி இந்த பிரஷர் ஸ்ட்ரெஸ்ன்னு நிறைய மனநல சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதையெல்லாம் கூட இருக்க நாம தான் கேர்ஃபுல்லா பார்த்து சரி பண்ணணும். என்ன சித்தார்த், நீ என்னென்னவோ சொல்ற. அதுக்கும் அப்பா கெட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? அதத்தான் நான் சொல்ல வராத்த. இந்த டிராயிங்ல நான் நிறைய ப்ளூ, அப்புறம் இந்த பாசிட்டிவான ரெட், இந்த மாதிரி எனர்ஜி தர கலர்ஸா பார்த்து தான் நான் வரைஞ்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனா அவளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படி காணாம போயிடும். என்னப்பா சொல்ற சித்தார்த்? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கே. ஒரு டிராயிங்ல இவ்வளவா இருக்கு. தாத்தா, ஒரு பெயிண்டிங்கால நாம ஒரு ஆளை கோவப்படுத்தவும் முடியும், சாந்தப்படுத்தவும் முடியும், சந்தோஷப்படுத்தவும் முடியும், ஏன் அழ வைக்கவும் முடியும். அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ற நிறங்களை பொறுத்து அதெல்லாம் மாறும். இந்த மாதிரி நிறைய மேஜிக்க நிறங்கள் பண்ணும் தாத்தா. தாத்தா, அது மட்டும் இல்ல, இந்த படத்துல இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. என்ன சித்தார்த், ஒரு படத்தை காமிச்சு இத்தனை ட்விஸ்ட்னு சொல்ற? என்னப்பா அது? அத நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். என்னக்கா?